You are watching Grace Television. ஆண்டவரும் அருமை இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களும் ஸ்தோத்திரங்கள் ஏறெடுக்கிறேன். ஆண்டவராகிய தேவன் தாமே நம்மை ஆசீர்வதிக்கிறவர். ஆகையினால ஆண்டவருடைய வசனம் சங்கீதம் 105 சொல்லப்படுகிறது. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் அவருடைய உண்மை தலைமுறைக்கு உள்ளது என்பதாக ஆண்டவருடைய வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம். பிரியமான தேவ ஜனமே, இந்த காலை நேரத்திலையும் இன்னொரு எபிசோடாகிய இயேசுவோட பேசும் நிகழ்ச்சியில் இந்த கிரேஸ் தொலைக்காட்சியின் வாயிலாக உங்களை சந்திப்பது மிகுந்த சந்தோஷமாக நான் யோசிக்கிறேன். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறவர், எல்லாவற்றுக்கும் மேலாய் ஆண்டவர் நம்மை மன்னிக்கிறவர்னு சொல்லி வசனத்தில் வாசிக்கிறோம். ஆண்டவர் நம்மை மன்னிக்கிறவர். ஆண்டவர் பாருங்கள் எவ்வளோ ஒரு பெரிய தேவன். அதனால் தேவனுக்கு விரோதமாக செயல்பட்ட ஆண்டவரை சிலுவையில் அறையப்பட்டவங்களே கர்த்தர் என்ன பண்ணார்? மரிச்சார். ஆண்டவரை அடித்த சிலுவையில் அறையப்பட்டவங்களே ஆண்டவர் என்ன பண்ணார்? மன்னித்தார். இன்னைக்கு நாம் மற்றவங்களை மன்னிக்காமல் இருக்கிறோம். அதனால ஆண்டவருடைய வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம், தேவன் நமக்கு ஒரு காரியத்தை கற்றுக் கொடுப்பாரனால் அதை அவர் என்ன பண்ணுவார்? செய்வார். அதுக்கு பிற்பாடு தான் நம்ம கற்றுக்கொடும். நம்ம நேசிக்கிறோம், அதனால தான் நேசிப்பு குறித்து அவர் சொல்லிக் கொடுக்கிறார். நம்மள அன்பு அதனால தான் அன்பு குறித்து அவர் சொல்லிக் கொடுக்கிறார். நம்ம அவர் மன்னிக்கிறார், அதனால தான் மன்னிப்பு குறித்து அவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். ஜீசஸ் அவர் ஹை பிரீஸ்ட், அவர் நமக்கு பிரதான ஆசாரியராக இருக்கிறார். இந்த பிரதான ஆசாரியருடைய தன்மை என்ன தெரியுமா? மன்னிக்கிறவர். The easiest word what I can say for the high priest is the forgiveness. Jesus is our forgiver. ஆண்டவர் நம்மை மன்னிக்கிறவர். அதற்கு ஆதாரமாய் எபிரேயர் புத்தகத்தில் ஒரு வார்த்தை உண்டு. 8ஆம் அதிகாரத்தை நீங்கள் திருப்பிக் கொள்வீர்களானால் தி புக் ஆஃப் Hebrews chapter 8 and verses 12 says like this. ஏனெனில் நான் அவர்கள் அநியாயங்களை கிருபையாய் மன்னித்து, சும்மா சாதாரணமாக மன்னிக்கிறது கிடையாது. சாரி அப்படின்ட்டு பிற்பாடு இட்ஸ் ஓகே அப்படின்ற அப்படி போல இல்லை. சாரி இட்ஸ் ஓகே, ஒய் ஆஸ்கிங் சாரி ஃபார் தட்? அதுக்கே நீங்கள் மன்னிப்பு கேட்குறீங்க, அதுக்கே நீங்கள் சாரி சொல்கிறீங்க? அப்படி போல சொல்லப்படுகிற ஒரு காரணம் தான் இது. பாருங்கள், ஏனெனில் நான் அவர்கள் அநியாயங்களை கிருபையாக மன்னித்து. அப்போது மன்னிப்பதற்கு கூட என்ன வேண்டாம்? நமக்கு கிருபை வேண்டும். நம்ம அநியாயங்களை, அக்கிரமங்களை, தேவனுக்கு விரோதமாக செயல்பட்ட செயல்பாடுகளை மன்னிப்பதற்கு கூட தேவனுடையத்திலேருந்து நமக்கு என்ன வேணும்? கிருபை வேணும். இப்போ கிருபை இல்லாத நம்ம மன்னிக்கப்பட முடியாது. சிலர் சொல்லுவாங்க, மன்னிப்பு என்கிட்ட நானா கடவுளாக மன்னிக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லி என்ன பண்ணாங்க, வாயின் வார்த்தையாக தமாஷாக விளையாட்டுக்கு சொல்வது உண்டு. அதில் ஒரு அர்த்தம் உண்டு. அப்போ மன்னிப்பதற்கு ஒரு நபர் ஒன்று நமக்கு தேவைன்னா அது யாருன்னா, மனுஷன் மன்னிக்கிறது அது சொல்லி காண்பிக்குவான். அன்றைக்கி நான் மன்னிக்கலனா அவ்வளோதான், நான் மன்னிக்கலனா அன்றைக்கி அவ்வளோதான், என்கிட்ட வந்து கெஞ்சிருந்தாங்க என்னை மன்னிச்சிடு. அப்படி மனுஷங்க என்ன பண்ணுவாங்க? மன்னித்தா கூட சொல்லி காணாம். தேவன் அப்பேற்பட்டவர் இல்லை, அவர் மன்னித்து மறக்கிறவர். The Lord forgives and forgets. அதுவும் சாதாரணமான மன்னிப்பு கிடையாது. கிருபையாய் மன்னித்து அவர்கள் பாவங்களையும் அக்கிரமங்களையும் இனி நினைப்பதில்லை. நினைக்க மாட்டேன்றார். நினையாமலும் இருப்பேன் என்று கர்த்தர் சொல். நினையாமல் இருப்பேன், என்றைக்கு நான் நினைக்கவே மாட்டேன். ஒரு நாள் நீ அதை செய்த இல்லை, ஒரு நாள் நீ அந்த தவறை பண்ண இல்லை அப்படின்னு மனுஷனை பண்ண குத்தி காட்டுவான், சொல்லி காட்டுவான். ஆனால் தேவன் அப்படி இல்லை, நினையாமல் இருப்பேன். அதை பற்றி நான் யோசிக்கவே மாட்டேன். நான் மறந்துட்டேன், பார்த்தேன், நான் அதை நினைக்கவே மாட்டேன், அன்னைக்கே விட்டுட்டேன் பார்த்தேன் அப்படின்றல. அப்படி போல் தேவன் என்ன பண்ணுறாரு? நம்முடைய பாவங்களை கிருபையாய் மன்னித்து நம்முடைய அக்கிரமங்களை அவர் நினைக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாரு? தேவன் வாக்கு கொடுக்கிறார். So what a matchless and beautiful God we are worshiping. இதுதாங்க மனுஷனுக்கும் தெய்வத்திற்கும் ஒரு கம்பேரிஷன். மனுஷன் மன்னிச்சிட்டன்னா கூட சொல்லி காட்டுவான். ஒரு கோர்ட்டு லாயர் கூட இருக்கட்டும், அன்றைக்கி நான் உனக்காக பரிந்து பேசலைன்னா உன்னுடைய அந்த கோர்ட்டுடைய காரியம் எப்படி இருக்கும்? இன்னும் இழவியாக தான் இருந்திருக்கும். நான் தான் பரிந்துரை பண்ணேன், நான் தான் ரெக்கமெண்ட் பண்ணேன்,
நான் தான் ஜட்ஜுக்கிட்ட பேசினேன் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவாங்க, சொல்லுவாங்க. இது மனுஷனுடைய இயல்பு, மனுஷனுடைய காரியங்கள். இது எனக்கு கருமையான தேவ சொன்னமையான தேவன் அப்பேற்பட்டவர் இல்லை. தேவன் மன்னித்து மறக்கிறாத நினைக்கவே மாட்டார். The Lord never think about it. ஆங்கிலத்தில் சொல்லப்படுகிறது, for I will be merciful to their unrighteousness. அநீதிகள், ஆங்கிலத்தில் ரொம்ப அருமையான அநீதியை, and their sins and their iniquities. பாவங்களும் அக்கிரமங்களும், அநீதி, பாவம், அக்கிரமம், 3 காரியத்தை சொல்கிறார். for I will be merciful to their unrighteousness. அவருடைய அநீதியின் மேலே நான் எப்படி இருப்பேன், இரக்கமாக இருப்பேன். and their sins and their iniquities. அவனுடைய பாவங்களையும் அவருடைய அக்கிரமங்களையும் நான் என்ன பண்ண மாட்டேன், I will remember no more. நான் அதை நினச்சி கூட பார்க்க மாட்டேன், நான் அதை நினச்சி கூட பார்க்க மாட்டேன்றார். அப்போ இந்த கால நேரத்தில் ஆண்டவர் நம்முடைய பாவங்களை மன்னித்து அக்கிரமங்களை மன்னித்து நம்முடைய அநீதியான காரியங்களையும் கர்த்தர் என்ன பண்ண மாட்டேன், எண்ணி பார்ப்பதில்லை, நினைச்சு பார்ப்பது. அதனால் ஆண்டவர் என்னுடைய பாவத்தை மன்னிக்கிறாரு, அநீதியான காரியத்தை மன்னிக்கிறாரு, என்னுடைய அக்கிரமமான செயல்களை மன்னிக்கிறாருன்னு சொல்லி தொடர்ந்து தவறான காரியத்தை ஈடுபட்டு கொண்டு இருக்கக்கூடாது, மன்னிக்கப்படாது. அது ஒரு நாளும் மன்னிக்கப்படாது. தொடர்ந்து பாவத்தை செய்து கொண்டு தான் பாவத்தை என்ன பண்ண மாட்டாங்க, மன்னிக்க மாட்டான். அதே தேவன் என்ன சொல்றார் தெரியுமா, தன்னுடைய பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வாடைய மாட்டான், அதை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான். தேவனுடைய இரக்கம் சாதாரணமான இரக்கம் கிடையாது, மனுஷனுடைய இரக்கம் பாரு, அப்படி இல்லை, தேவனுடைய இரக்கம். அப்போ தேவன் நமக்கு என்ன பண்ணுறாருன்னா பாவங்களை மன்னிக்கிறாருன்னு சொல்லி ஆண்டவருடைய வசனத்தை நம்ம வாசிக்கிறோம். அப்போ மன்னிக்கக்கூடியவர் ஒருவர் யாருன்னா ஆண்டவராகிய தேவன் ஒருவர் மாத்திரம்தான். ஒன்லி த லார்ட் ஜீசஸ் கேன் forgive you and forget all our iniquities. நம்முடைய பாவங்களை அக்கிரமங்களை ஒருத்தர் மன்னிக்க முடியும், மன்னிக்க கூடாது, இயேசு கிறிஸ்து ஒருவர் மாத்திரம்தான். எனக்கு கருமையான தேவ சொன்னமே, இந்த காரணத்தில் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். கர்த்தருடைய தயவு தொடர்ந்து நம்மை பாதுகாக்கட்டும், தொடர்ந்து நம்மை ஆசீர்வதிக்கட்டும். ஜெபிப்போமா. எங்கள் நல்ல ஆண்டவரே, இந்த எபிரேயர் புத்தகம் ஆண்டவரே தகப்பனே, ஆண்டவரே 8ஆம் அதிகாரத்தில் 12வது வசனத்தில் நாங்கள் வாசித்தது போல ஆண்டவரே எங்களுடைய அநீதியை, ஆண்டவரப்போ எங்களுடைய பாவங்களை, எங்களுடைய அக்கிரமங்களை ஆண்டவரே நீர் மன்னித்து அதை மறுபடியும் நினையாது இருக்கிற தேவர் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். தொடர்ந்து கர்த்தர் நீர் ஆசீர்வதிப்பீராக. இந்த சத்தியத்திற்குள்ள பிரவேசிக்கிற இந்த வார்த்தைகளை கேட்கிற இந்த பிள்ளைங்க யாவரையுமா கர்த்தர் நீர் ஆசீர்வதியும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக.